ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 21லிருந்து 26வது எபிசோடு வரைக்கும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடு எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். சரி, வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ளார போயிடலாம். இந்த டிராகன் ஐலாண்டை டிவைன் மொமெண்டம் சீல் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி தான் என்னுடைய ஹோம் டவுன்லேயும் டிவைன் மொமெண்டம் இருக்குது. ஆனால் அது அந்த அளவுக்கு ஆபத்தானதெல்லாம் கிடையாது. ஃபைனலாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, மற்றவங்களாம் எங்கே? அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்த பொண்ணு எங்கே போனோம்? லீயுருயான் அப்புறம் யானுக்கு சாங் நம்ம தங்குறதுக்காக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. லீமு அப்புறம் நானும் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்தோம். நம்ம அந்த டெலிபோர்டேஷன் நிறைய பயன்படுத்தினதுனால எல்லாரையும் டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு அது டெலிபோர்ட் பண்ணிடுச்சு. சரி வாங்க போயிட்டு முதல்ல லீயுரியானை பார்ப்போம். அப்புறம் நீங்க 3 பேரும் இதுக்கு முன்னாடி நம்ம டிராகனுக்கு மறைச்சு வச்சோம்ல, அதை போயிட்டு எடுத்துக்கிட்டு வாங்க. கொக்கோ எங்க ஓடி போற, நில்லு. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல 2 டிராகனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த டிராகனுங்களுடைய தலையில கொம்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுங்கள டிராகன் கிங்னு தான் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டிராகன் கிங்கு ரொம்ப அலர்ட்டா இருந்துச்சு. நீ சொல்றதுலயும் தப்பு இல்லை, அதனால தான் நம்மளால அதுங்களை பிடிக்க முடியல. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா சக்தி வாய்ந்ததால மட்டும்தான் இந்த இடத்துல சர்வை பண்ண முடியும் போல இருக்கு. இந்த பெரிய டிராகனே சேலஞ்ச் பண்ணி தோக்கடிச்சிட்டு போயிருக்குன்னா அந்த சின்ன டிராகன் உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி ஆனதா தான் இருக்க முடியும். ஆனா இதுக்கப்புறம் இதால சர்வை பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம கெக்க அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்ணா அதை கண்டுக்காம அந்த இடத்துல இருந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம கெக்கவா அதை நினைச்சு ஃபீல் பண்ண நம்ம ஹீரோ அதுதான் உன்னுடைய உதவியை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது இல்ல. போகட்டும் விடு, பாத்துக்கலாம். இது சர்வே பண்ணணும்னு எனக்கு உள்ளுக்குள்ளார இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணா இம்மார்ட்டல் செக்டோடைய டெசண்டண்டா இருக்கக்கூடிய நீ இன்னைக்கு என்னத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்க? நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்காக வைல்டு ஃப்ரூட்டுங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு மீனை கூட ஒன்னால பிடிக்க முடியலையா? நான் என்னுடைய ட்ரூ எனர்ஜியை மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் வைல்டு பீஸ்ட்டுங்களை எதிர்த்து என்னால சண்டை போட முடியும். சாப்பாடு தேடுறதுக்காக அந்த சக்தியை என்னால வீணாக்க முடியாது. இம்மார்ட்டல் செக்டர் சேர்ந்த டெசண்டான நீ இப்படி எல்லாம் பண்றானா கண்டிப்பா அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்குமே. ஆனா நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், நீ ஒரு அடிமை. அதை கேட்டு கடுப்பாகி அவ குத்த போக அதை அசால்ட்டா தடுத்து நிறுத்திட்டு எனக்கு ரொம்ப நாளாவே உன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஃபைனலா அது என்னன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸிசான் மற்றவங்க இந்த இடத்துக்கு வரட்டும், என்ன பண்ணலாம்னு முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா நீ எக்ஸிசானோடைய அடிமையாச்சே, உன்னை சாவடிக்கிறதுக்கான ரைட்ஸ் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா திரும்ப நீ இப்படி எதனா பண்ணணும்னு நினைச்சேன்னா நானே உன்னை சாவடிச்சிருவேன். என்னுடைய கல்டிவேஷன் சக்தியை நான் ரீஸ்டோர் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன். உன்னை சாவடிக்கிறதுல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி போயிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க. சின்ன பையாவா என்ன கட்டி பிடிச்சுக்கோன்னு நம்ம கேட்கவே சொல்ல அது பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுது. என்னடா முட்டியை உடைச்சு வச்சிருக்கீங்க? அடா நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அவனுங்க ரியாக்ஷனை உடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த முட்டையிலிருந்து என்னவோ வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இந்த முட்டைங்க பொரிய போகுதுன்னு நினைக்கிறேன். இது பொரிஞ்சு டிராகன் வெளியில வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுப்போம். ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டே இருந்ததுக்கு ஃபைனலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொருள் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பொருளா? அப்படி அது என்னதுறான்னு பார்த்தா உக்காந்துக்கிட்டு சிறகடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு எப்படியோ எனக்கு ஒயின் கிடைச்சிச்சு. நாளைக்கு நடக்க போறத நினைச்சு எந்த கவலையும் போடாம ஜாலியா இதை குடிச்சு என்ஜாய் பண்ணுவோம். ஆஹா, அந்த ஸ்பேஸ் ஜீனியஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமானவங்க. ஏன்னா அவங்களுடைய எபிலிட்டிக்கு முன்னாடி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடே என்னுடைய ஒயினை குடிச்சுக்கிட்டே இன்டைரக்டா என்னையே கலாய்க்கிறியா நீ? என்ன பிரதர் எக்ஷு, உங்களுடைய ஹோம் டவுனை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த இம்மார்ட்டல் வேர்ல்டுலயும் உங்களுடைய ஜீஸ்வாவிலையும் கம்பேர்
கம்பேர் பண்றப்ப இந்த நிலா ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது. ஆனா இதுல டிஃபரெண்டான விஷயம் என்னன்னா, உங்களுடைய நிம்மதி தான். நீங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் உங்களுடைய நிம்மதி இருக்கும். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு பிரசன்ட்ட நினைச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாதை ரொம்ப பெருசானது. நானே இதுல பல தடவை பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கேன். ஆனா இந்த நிலக்கடியில நம்ம மார்ஷல் ஆர்ட் பிராக்டிஸ் பண்றது ரொம்ப அற்புதமா இருக்கும். என்ன என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. ஆனா சண்டை போறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க. பரவால்ல. உன்னுடைய டெக்னிக் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நீங்களும் தான் டெத் சிட்டில இருந்து பல விஷயங்கள கத்துக்கிட்டு இருப்பீங்க போல இருக்கு. புத்தா மொமெண்டோடைய 1000 மிஸ்ஸல்ல நான் அந்த இடத்துல தான் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கேன். ஆனா நீ சில மூக்கள மட்டும் தான் கத்து வச்சிருக்க. இது உனக்கு பத்தாது. இருந்தாலும் அது எல்லாம் ரொம்ப அற்புதமான மூவா இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான். என்னால ஒரு மூவ பிரேக் த்ரூவே பண்ண முடியல. அப்படின்னா நீ இப்ப அத ட்ரை பண்ண விரும்புறியா? ஆமா. என்னடா என்னுடைய ட்ரூ எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க? பிரதர் எக்ஷு உன்னுடைய மூவை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஷாக்குன்னா, நான் குடிச்ச ஒயின் எல்லாம் தெளிஞ்சிருச்சு. அதனால ஒழுங்கா வந்து எனக்கு இன்னும் ஒயினை எடுத்து கொடு. இன்னைக்கு நான் நைட்டு குடிக்காம இந்த இடத்துல இருந்து நகரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவளோ அந்த டோக்கு ஸ்வாடிமன் திடீர்னு வந்து தாக்கிட்டா. வேற வழி இல்லாம நான் அந்த டெத்து சிட்டிக்குள்ளார போயிட்டேன். இல்லைன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த டிராகனுக்கு எங்க நான் கொண்டுகிட்டு வந்திருப்பேன். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சடனா எதுக்காக அந்த டெத்து சிட்டி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு? சரி, அதை விட்டு தள்ளு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த டிராகன் கிங்க நீ கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் நம்மளால இந்த ஐலாண்டை விட்டு சீக்கிரமா போய் சேர முடியும். இந்த முட்டை பொரிஞ்சு இதுக்குள்ளார இருந்து டிராகனுங்க வெளியில வரப்போதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த முட்டை பொரிஞ்சு அதுக்குள்ளார இருந்து ஒரு டிராகன் வர இன்னொரு டிராகனும் அப்படியே வெளியில வந்துருது. இதுங்க ஆன்சிஸ்டர் டிராகனோடைய டிராகன் கிங்கோடைய எட்டு தான் வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு டிராகன் நம்ம மாங்கியா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிராகன் உங்களை அதோடைய மாஸ்டரா தேர்ந்தெடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டிராகன் கிங்க வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்க. நம்மள கரெக்டா அங்க வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் அந்த டிராகன் அவனை நோக்கி போகவும், என்னதுடா இது, என்ன போக விடு, என்கிட்ட வராத, என்ன போக விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த டிராகன் அவனை மாஸ்டரா தேர்ந்தெடுத்துருச்சு. என் பின்னாடி வராத. என்னடா நடந்துட்டு இருக்கு? என்ன 2 முட்டையும் உடைஞ்சு அதுக்குள்ளார இருந்து டிராகன் வெளியில வந்துருச்சா? எதுக்குடா இவன் இப்படி ஓடிட்டு இருக்கான்? அந்த டிராகனுக்கு இங்கு லீமூவ அதோடைய மாஸ்டரா தேர்ந்தெடுத்துருச்சு போல இருக்கு. சரி பிரதர் எக்ஷோ, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம டெத் சிட்டில இருந்தப்ப ஒரு காடஸ மீட் பண்ணோம்ல, அவங்களால தான் நான் இந்த உலகத்துக்குள்ளார வந்தேன். நான் திரும்ப ஜீஸ்வாக்கு போகணும்னா முதல்ல அவங்கள நம்ம கண்டுபிடிச்சாகணும். முதல்ல டிராகன் கிங்கோடைய கல்டிவேஷன் சக்தியை அதிகரிச்சாகணும். அப்பதான் இதுங்க ஸ்ட்ராங்கா மாறும். சரி, நாங்க உங்களை அப்புறம் சந்திக்கிறோம். சீனை கட் பண்ணா மத்தவங்களும் நடந்து வந்துட்டு இருக்க. உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்க. என்னடா இவன் எப்படி ஒரு மனுஷனா மாறானா? இவன் ஏதோ பெரிய பிரச்சனையில இருப்பான் போல இருக்கு. நம்ம மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாமா? அட, அவனுடைய கைத்துல ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்குல்ல, அது ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அந்த ஸ்கெலட்டன் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஓடி போக திடீர்னு அவனை நோக்கி ஒரு வெப்பன் வரவும் நம்ம ஹீரோ வந்து அதை தடுத்துறான். இது என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா அவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். எனக்கு யாங் வேணும். இவன் தானே அந்த சவப்பெட்டிக்குள்ளார இருந்தவன். எனக்கு யாங் எனர்ஜி வேணும். இவனை மாதிரி ஒருத்தன் எப்படி இந்த டிராகன் ஐலாண்டில் வந்தான்னு தெரியலையே. சின்ன பையா, நீ போகாத. பிரதர் என் கூட வாங்க, நம்ம இங்கிருந்து போயிடலாம். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அந்த மரம் டிராகன் கிளானோடைய ஓலி ட்ரீ தானே.
பிரதர் யக்ஷுசன் இதுக்கு முன்னாடி காயோ நீங்க யாரையோ மென்ஷன் பண்ணீங்கல்ல, அவன் வந்து என்னுடைய லிட்டில் பிளாக்க திருடிக்கிட்டு போலான்னு நினைச்சான். ஆனா என்னுடைய கிராண்ட்மா அவனை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஓ அவ்வளவுதான் நடந்துச்சா? அப்படியே உள்ளுக்குள்ளாரே இந்த டிராகன் ஐலாண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்கெல்லாம் இருக்காங்க தான் போலன்னு சொல்லிட்டு இருக்க. இதோ நம்ம வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நீங்க தேடிட்டு இருக்க ஆளு இங்கதான் இருக்காங்க. அப்படியே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் திரும்ப வந்துட்டேன். அது நம்ம ஆளு தானே. சரி டோரை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊதவும் அப்படியே டோர் ஓப்பன் ஆக எல்லாரும் உள்ளார கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாம் வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்கள் போல இருக்கு. அங்க பாரு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு டிராகன் கிங் வந்துருது. என்ன டிராகன் கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது குண்டனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க லிட்டில் பிளாக் அப்படின்னு அவன் சொல்லவும் அது நம்ம கெக்கவை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருது. அப்படியே விளையாட்டு பையன்லாம் இருக்காதா, போனா திரும்ப வரணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? பாட்டி பாட்டி இதுக்கப்புறம் விளையாட்டுத்தனமா இந்த இடத்த விட்டு நான் வெளியில போகவே மாட்டேன். என்னடா கை கால்ல எந்த ஒரு காயமும் படல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி கதறிக்கிட்டு இருக்க? எதனா வைல்டு பீஸ்ட பாத்துட்டியே என்ன? அதெல்லாம் எதுவும் இல்ல. அவன் ஒரு டெவில். அவன் யாங் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கான். அவன்கிட்ட இருந்து பிரதர் யக்ஷுசன் தான் என்ன காப்பாத்தினாரு. அவர் மட்டும் காப்பாத்தல அந்த டெவில் கையாலேயே நான் செத்து போயிட்டு இருப்பேன். என்னுடைய பேரன் பிரச்சனையில இருந்தப்ப நீங்க தான் அவனை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவ பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஸ்கெலட்டனும் அவளுடைய கையில இருக்கிற ஸ்டிக்கை பார்த்துட்டு இது அதுதானேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் நாங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஸ்டிக் எடுத்துக்கிட்டு போனது இவங்களா தான் இருக்கும் போலன்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவோ என்னை பத்தி புகழ்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப அந்த காடஸ் எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க போன்சில மயக்கமான நிலையில இருந்தாங்க. ஆனா எங்களுடைய ஆட்கள் அந்த ஐலாண்ட்ல இருந்து அவங்கள காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்க லெக் சைட்ல தான் இருக்காங்க. சொல்ல போனா அவங்க ரொம்ப நேரமா உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறோம். அப்படியே அவளும் கூட போலான்னு கிளம்ப அவனை தனியா போக விடு. அரே கெஸ்ட்டுங்களை ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போ, என் கூட வாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா காடஸும் அந்த லெக்காண்ட நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு காடஸ் கடைசியா நான் உங்களை சந்திச்சுட்டேன், நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். ஜாவோலின் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லிட்டா. நானும் உங்களுடைய ஜீஸ்வா நாட்டை சேர்ந்தவன் தானே, அதனால அந்த எவன் கேட்டை ஓபன் பண்ணீங்கன்னா நான் திரும்ப நம்மளுடைய ஹோம் டவுனுக்கே போய் சேர்ந்துருவேன். ஜீஸ்வால இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் காலியாயிட்டு இருக்கும். நிர்வாகனாவுடைய வாய்டும் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமானது. வேர்ல்ட் ஆஃப் இம்மர்டல்ல உள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நிறைஞ்சிருக்கிறதுனால எவனையத்து லாபடி என்னால இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிராகன் ஐலாண்டோடைய சீலையே உடைக்க முடியாது. அப்புறம் எங்கிருந்து என்னால உனக்கு உதவி பண்ண முடியும், அதனால என்ன மன்னிச்சிரு. என்ன அந்த வாய்டை உடைக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டமானதா? சரி அந்த கேட்டை ஓபன் பண்றதுக்கு வேற எதனா வழி இருக்கா? இல்லன்ற மாதிரி தலையாட்டிட்டு இந்த கிரேட் கான்டினென்ட்ல பல விதமான ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம திரும்ப போறதுக்கான வழி என்னன்றதும் சரியா தெரியல. என்ன எட்டர்னல் லைஃப் நான் அப்போ கண்டினியூ பண்ணி ஆகணுமா? ஆனா நான் பல காலங்களா இந்த இடத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். சீனியர் இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்தாச்சு என்ன கூட்டிக்கிட்டு போக முடியுமா? என்னாலேயே போக முடியாது. ஆனா இந்த சீலிங் பவர் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓப்பன் ஆகும். என்ன 100 வருஷமா? அதை விட்டா நம்மளுக்கு வேற வழி இல்லையா? அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல காடஸோ நீ இப்ப ஒரு காமனான ஆளாயிட்ட, அதனால காம் டவுனர் 100 வருஷம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார போயிடுன்றான்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளாரியே என்ன ஒரு செஞ்சுரி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆனா நான் காத்துக்கிட்டு இருப்பேன், அவ எப்படி காத்துக்கிட்டு இருப்பா? அவ வெறும் மாட்டலாச்சு. இதுக்கு முன்னாடி அவ பிராக்டிஸ் கூட பண்ணதில்ல. எப்படி அவ என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையேன்னு சொல்லிட்டு பய நினைவுகளை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. யக்ஷு ஃபியூச்சர்ல நீங்க இந்த உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்கு போனீங்கன்னா உங்க கூடவே நானும் வரேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கடல் அலைகளை பார்க்கலாம். விளையாட்டு புண்ணாவே இருக்க. என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. ஆனா இப்ப தலைவன் தனிமையில உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாம் கடைசியில வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பாட்டியோ டெவில் அவேக்கன் ஆயிடுச்சு போல இருக்கு. அதை சாவடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்கு தேவையான பொருளான ஆன்சிஸ்டர் வெப்பனை இப்ப வெளியில எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனுக்குள்ளார இருந்து கியூப் மாதிரி என்னத்தையும் எடுக்கிறாங்க. கிராண்ட் மதர் என்னது இது? அந்த டெவில சமாளிக்கிறதுக்கான நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி, ஒரே நம்பிக்கை இது மட்டும் தான்டா. என்ன சத்தம் இது? அங்க பாருங்க, அங்க யாரோ வந்துட்டு இருக்காங்க.
காடஸ் இங்க வந்துட்டாங்க. நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்க. ஆனா இதுக்காகடா வீக்கா இருக்கிறவங்க கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க. லாஸ்டா சொல்ற, ஒழுங்கா என்னுடைய வழியை விட்டு நகர்ந்து போ. அது அந்த டெவில் தானேன்னு நம்ம ஹீரோ சொல்ல, குண்டனும் சிஸ்டர் லேனியோ உங்களுக்கு ஏதோ ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபைனலாக வெளியில் வந்துட்டியா? டே டெவில் பயபுள்ள, உன்னை எதிர்த்து நான் சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டேன்டா. பொண்ணே சண்டை போடாத, பின்னாடி வா. இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன், மற்றவங்கலாம் பின்னாடி போங்க. ஆனால் கிராண்ட்மா பின்னாடி போ. நீ நின்றுட்டு இருக்கிறது எங்களுடைய இடம், அதனால ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இது முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் தேடி வந்தது என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்க. அதை விட்டுட்டு நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்னடா இன்னும் நீ வில்லேஜுக்குள்ளார போகணும் தான் நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்னை தாண்டி தாண்டா உள்ளார போகணும். இந்த டிராகன் கிங் பிளட்டோடைய ஆப்ஜெக்டில் நிறைய யாங் எனர்ஜி நிறைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அதை உன்னுடைய உடம்பால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஃபார்மேஷனையும் ஒன்றால் உடைக்க முடியாது. அதனால் ஒழுங்காக இங்கிருந்து ஓடி போயிடு. எனக்கு வேண்டியது கிடைக்காம நான் இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுடைய காயங்களும் சரியாயிடுது. என்ன அவனுடைய காயம் எல்லாம் எப்படி அதுக்குள்ளார சரியாயிடுச்சு? அடே, நீ உன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி இந்த ஃபார்மேஷனை உடைச்சனாலும் உன்னுடைய நிலைமைக்கு என்ன ஆகணும் உனக்கு நல்லாவே தெரியும் இல்ல? என்ன ஃபார்மேஷனை உடைக்கிறதா? இந்த டிராகன் கிங்கோடைய பிளட் ரொம்ப ரேரானதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதை எவ்வளவு நேரத்துக்கு நீ சமாளிச்சுக்கிட்டு இருப்ப? உனக்கு இப்ப என்னதான்டா வேணும்? உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபெல்லோ டிராவலருங்களை என்கிட்ட ஒப்படைச்சிரு. நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்காக உனக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு போறேன். நாளைக்கு நான் திரும்ப வருவேன். நான் சொன்னதை செய்யலன்னா உங்க எல்லாரையும் சாவடிச்சிருவேன். சரி, எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வர. நம்ம ஹீரோவும் அந்த டெவில் என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு, என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அந்த டெவில் சொன்னதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அது பொய் சொல்லி இருந்தாலும் சொல்லி இருக்கும். அது மட்டும் இல்லாம பேரியர் ஓபன் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து எந்த ஒரு டெவிலாலையுமே தப்பிக்க முடியாது. ஆனா கிளான் லீடர் அந்த டெவில நீங்க சமாளிக்கிறதுக்கு எப்படி தயாரானீங்க? ஒருவேளை அவன் பல காலங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கானா என்ன? எங்களுடைய ஆன்சிஸ்டருங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த யாங் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய டெவிலை பத்தி ரெக்கார்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கான ஒரு பவர் இருக்கு. அது மூலமா மற்றவங்களுடைய விட்டிலிட்டி அப்சர்வ் பண்ணி அவங்கள சாவடிச்சிரும். அப்படின்னா இது மற்றவங்களுடைய விட்டிலிட்டி அப்சர்வ் பண்ணுதான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா அவனுக்கு கெக்கேவோடைய லிட்டில் ட்ரீ தான் வேணும் போல இருக்கு. ஆனா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை அவன் மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த டெவில் கைக்கு போறதுக்கு நான் விட மாட்டேன். அந்த டெவிலை சமாளிக்கிறதுக்கும் இந்த இடத்துல இருந்து வெளியில போறதுக்கும் என்ன வழி இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தப்பதான் எனக்கு இது கிடைச்சிச்சு. இது முன்னாடி இருந்த ஆன்சிஸ்டர் டிராகன் வேர்ல்டுல இட்டாங் டியான் டிவைன் ட்ரீன்ற ஒரு ட்ரீ மூலியமா ஒரு ஷிப்பை உருவாக்கி இருக்காங்க. அதெல்லாம் நம்ம போனோம்னா பீஸ்ட்டுங்க நம்மள எதுவுமே பண்ணாது. ஆனா அது ஒரு மேஜிக் ஷிப். நம்ம அதை சம்மன் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர வைக்க முடியும். அதை பயன்படுத்தி நம்மளால இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்து வெளியில போக முடியும். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த டெவில அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம மேஜிக் ஷிப்பை வர வச்சு இங்கிருந்து கிளம்பிடுவோம். அப்படின்னா ஜீஸ்வாக்கு நான் திரும்ப போறதுக்கு ஒரு வழி இருக்கா? 7 ஸ்டார் பெட், 7 ஸ்டார் கான்டினென்டல் போல். அப்படின்னா நம்ம முதல்ல டிராகனுங்களை ஒன்று சேர்க்கணும். அப்பதான் நம்மளால அந்த டிவைன் ஷிப்பை வெளியில வர வைக்க முடியும். அந்த 7 ஸ்டார் கண்டினியூஸ் போல் 30 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தானே வரும். ஆனா அது இன்னும் 8 நாள்ல வரப்போகுது. என்ன 8 நாளா? ஆனா நம்ம கிட்ட 2 டிராகன் மட்டும் தானே இருக்கு. அந்த டெவில் வேற நாளைக்கு வில்லேஜா தாக்க போறான். அப்புறம் எப்படி நம்ம மிச்ச டிராகனுங்களை கண்டுபிடிக்கிறது? நம்ம ஹீரோவோ அப்படின்னா நான் எதனா ஒரு பிளான் பண்ணி அந்த டெவிலை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறேன்னு சொல்றான்.
என்கிட்ட இருந்து என்னத்தை எடுத்துக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இந்த பொருள் தானே வேணும். சரியா சொன்ன, அதுதான் எனக்கு வேணும். ஒழுங்கா அதை என்கிட்ட குடுத்துரு. என்னடா ஒழுங்கா அதை என்கிட்ட குடுத்துருன்னு சொன்னா இல்லையா? இல்ல செத்து போடணும்னு விரும்புறியா? பாட்டி அவசர கொடுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அந்த லிட்டில் ட்ரீ என்னுடைய லைஃப் ஃபோர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. நான் செத்து போனேன்னா அந்த மரமும் என் கூடயே சேர்ந்து அழிஞ்சு போயிடும்டா. அதுக்கப்புறம் நீயும் உன்னுடைய ட்ரூ ஃபார்ம் அடையறதுக்கான வாய்ப்பை இழந்துருவ. அதை கேட்டதும் நம்ம ஹீரோவா அப்படியே விட்டுறான். சரி, என்ன கண்டிஷன்றத ஒழுங்கா என்கிட்ட சொல்லுடா. இன்னும் 7 நாளுக்கு அப்புறமா தான் என்னால இந்த ட்ரீயை வாங்கிட்ட கொடுக்க முடியும். என்ன 7 நாள்? அது ரொம்ப அதிகமாச்சே. உனக்கு அந்த அளவுக்கு கவலையா இருந்துச்சுன்னா நான் வேணும்னா உன் கூட வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாகணும். இந்த நேரத்துல இந்த இடத்துல இருக்கிற யாரையும் நீ சாவடிக்க மாட்டேன்னு. சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா 7 நாளுக்கு அப்புறம் அந்த ட்ரீயை என்கிட்ட நீ கொடுக்கலனா இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரையும் நான் சாவடிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்ப நம்ம ஹீரோவோ அவன் பிளான் பண்ண மாதிரி அவன் கூடவே கிளம்பிடுறான். அப்படியே பாட்டியோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறாங்க. அந்த டெவில இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த 7 நாள் கேப்ல மிச்சம் இருக்கிற டிராகன் கிங்ல நீங்க தான் கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் நம்மளால இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்து தப்பிக்க முடியும். கிளான்ல இருக்கிறவனுங்க எல்லாரையும் சீக்கிரமா போயிட்டு அந்த டிராகனுங்களை பிடிச்சிக்கிட்டு வர சொல்லுடா. தெரியாதனமா இந்த வேர்ல்ட் ஆஃப் இமார்டலுக்குள்ளார வந்துட்டு படாத பாடுபட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் இது வரைக்கும் எப்படியோ இந்த டிராகன் ஐலாண்ட்ல அவன் சர்வே பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதுக்கப்புறம் அவன் உயிரோட இருப்பானா செத்து போவானான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம எல்லாரையும் அவன் பாதுகாக்க நினைக்கிறான். உண்மையிலே இவன் ரொம்ப அற்புதமானவன் தான் அப்படின்னு காட சொல்லிட்டு இருக்க. அப்படியே சீனா கட் பண்ணா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா டிராகன் கிங் விட்டுட்டு போங்கடா. அந்த டிராகன் கிங் இல்லாம இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். என்னடா நீங்க சண்டை போட விரும்புறீங்களா? ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் இப்ப ஒத்துமையா சேர்ந்து அந்த டிராகன் கிங்களை கண்டுபிடிச்சாதான் நம்மளால இப்ப இந்த டிராகன் ஐலாண்டை விட்டு போக முடியும். என்ன நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நம்ம எல்லா டிராகன் கிங்கையும் கண்டுபிடிச்சா நம்மளால இந்த ஐலாண்டை விட்டு போக முடியுமா? ஆமா, அது எல்லாம் உண்மைதான். நம்மளால ஆன்சிஸ்டர் டிராகன் ஷிப்பை சமன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த ஃபார்பிடியன் சீயை கிராஸ் பண்ணி நம்மளால போய் சேர்ந்துட முடியும். ஆன்சிஸ்டர் ட்ரீ டிராகன் கிங்குகளை பயன்படுத்தி ஆன்சிஸ்டர் ஷிப்பை வர வச்சு இந்த ஃபார்பிடியன் ஏரியாவுல இருந்து போக போறாங்களாம். என்ன நீ சொன்ன? ஆன்சிஸ்டர் டிராகன் ஷிப் இன்னும் இருக்கா? ஆனா அதுக்கு முதல்ல மத்த எல்லா டிராகன் கிங்கையும் கொண்டுகிட்டு வந்தா தானே அதை நம்மளால சமன் பண்ண முடியும். சரி வா, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். இந்த டெவில என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இப்ப எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கானு தெரியலையே. கெட்டதுலயே ஒரு நல்ல விஷயமா அந்த லிட்டில் ட்ரீ இப்ப என் கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றது எல்லாத்தையும் அவன் செஞ்சுதான் ஆகணும். இல்லனா அவனை என்னால இந்த ட்ரீமேன் வேலைக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்க முடியாது. இவனுங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஓல்டு ட்ரீயாலெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. இவன் ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டானே. அந்த ஓல்டு ட்ரீ வெறும் ஸ்கை கண்ட்ரோல் ரிலிம்ல தான் இருக்கான். அவனால என்னுடைய எபிலிட்டிக்கு முன்னாடி நிக்க கூட முடியாது. உண்மையை சொல்லணும்னா இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தனாலையும் என்ன சாவடிக்க முடியாதுடா. நீ தப்பான இடத்தை சூஸ் பண்ணி இருக்க. என்ன தப்பான இடத்தை சூஸ் பண்ணி இருக்கனா? நீ தானடா இப்ப சொன்ன இந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒருத்தனாலையும் உன்னை சாவடிக்க முடியாதுன்னு. அப்படின்னா தைரியம் இருந்தா என் கூட இன்னொரு இடத்துக்கு வாடா பார்க்கலான்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இது டெத் சிட்டி கிளான் லீடர் இந்த இடத்துல இருந்து தான் இந்த டெவில் தப்பிச்சு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால திரும்ப இவனை அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் விட்டா கண்டிப்பா இவனுடைய கதையை முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ இந்த சிட்டியோடைய சக்தியை பயன்படுத்தி என்ன சாவடிக்கலாம் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றது, இப்ப அந்த சிட்டி இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போக போகுது. என்ன மறைஞ்சு போக போதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன அந்த டெத் சிட்டி மறைஞ்சு போயிடுச்சு. அது மூலியமா சக்தி கிடைச்ச டிராகனுங்களுடைய சக்தியும் இப்ப சப்ரஸ் ஆகி பய நிலைமைக்கே மாறிக்கிட்டு இருக்குங்க. அந்த வெப்பனை எல்லாத்தையும் பாக்குறப்ப டிவைன் மொமெண்டம்ல இருந்து உருவாகின வெப்பன் மாதிரி இருக்கு. இப்ப எப்படியாச்சும் மத்தவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி இந்த டெவிலோடைய கதையை முடிக்கிறத பத்தி நான் பிளான் பண்ணி ஆகணும். நம்ம டெவில் பைபிள்லயோ டிராகனுங்களுக்கு அந்த டெத் சிட்டில இருந்து தான் சக்தி வந்துச்சு. அது காணாம போனதுனால இப்ப அதுங்களும் காணாம போயிட்டு இருக்கு. ஆனா
நானும் அந்த டெத் சிட்டில இருந்து தான் எழுந்து வந்தேன். எனக்கும் அந்த டெத் சிட்டிக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆர்டிஃபெக்ட் வெப்பன் எல்லாம் 4 மணிக்கு போய்கிட்டு இருக்கு. அதுல இருந்து 2 வெப்பன் அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கவும், என்ன இது நம்மள சாவடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்கா? அப்படியே நம்ம டெவில் பயபுள்ளைக்கு என்னவோ இல்யூஷன் தெரிய ஆரம்பிச்சிருது. என்னது இதுன்னு அவனோ பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு, டேய் இந்த ரிலிமும் இருக்காது, நீயும் இந்த உலகத்துல இருக்க மாட்டடா, போய் அவனை சாவடிங்கன்னு சொல்லிட்டு அவனை சாவடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. என்ன எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருக்க, ஆனா இலுஷனரி காடான நீ தாண்டா செத்து போகணும்னு சொல்லிட்டு அவனுடைய சக்தியை பயன்படுத்தி அங்க வந்த எல்லாரையும் தூக்கி போட்டு சொருவிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல, என்ன எவனாலையும் சாவடிக்க முடியாதுன்னு. என்ன இந்த 2 ஓலி ஆர்டிஃபேக்டும் இந்த டெவிலை சப்ரஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு வெப்பனும் அவங்கள அழுத்துற மாதிரி வந்துட்டு இருக்கவும், நம்ம டெவில் பயபுள்ளியோ, நீங்க 2 வெப்பனும் சேர்ந்துகிட்டு என்ன சப்ரஸ் பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய சக்தியை பயன்படுத்தி அதை தடுக்க ஆரம்பிச்சான். அந்த 2 ஆர்டிஃபேக்ட் வெப்பனும் இங்கிருந்து காணாம போயிடுச்சு. யார் அந்த எனிமி? நான் யாரை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கேன்? என்ன ப்ரொடெக்ட் பண்ணது யாரு? அவன் உண்மையிலே நான் யாரு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சண்டை போறப்ப என் கூட நின்னுகிட்டு இருந்தது யாரு? என்னுடைய பய நினைவுகள் எல்லாமே எனக்கு திரும்ப ஞாபகம் வரும்னு ஒழுங்கா அந்த ஓலி ட்ரீயை என்கிட்ட கொடுத்துறா. நேரம் வந்ததும் நானே இந்த ட்ரீயை உன்கிட்ட ஒப்படைச்சிடறேன். என்னுடைய பொறுமையை நான் இழந்துட்டேன். ஒழுங்கா அந்த ஓலி ட்ரீயை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இன்னும் 7 நாள் முடியல, அதுக்குள்ளார இந்த ட்ரீயை நான் என்கிட்ட கொடுக்க மாட்டேன் போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடி போக அவன் கடுப்பாக்கிட்டு நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சிடறான். இந்த டெவிலுக்கு திடீர்னு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? எதுக்காக தான் இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. அவங்க வேற அந்த டிராகன் கிங்குங்களா கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. ஒழுங்கா அந்த ஒலி ட்ரீயை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா நீ செத்து போயிடுவடா. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா முடிஞ்சா வந்து என்ன சாவடிச்சு பாடுறா. நீ பண்ண வேலையால இப்ப இந்த டிராகன் ஐலாண்டு முழுக்க ரத்தாரா போக போதுரா. நான் சீக்கிரமா இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் ஆகணும். நல்ல வேலை அந்த இடத்துக்கு நான் இப்ப வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்த இடத்துக்கே வர அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒழுங்கா அந்த ஓலி ட்ரீயை என்கிட்ட கொடுத்துறா அப்படின்னு சொல்ல அந்த டெவில் பயபுள்ள முழிச்சுக்கிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய இடத்துக்கே வந்திருப்பீங்க. உன்னுடைய அண்டையிங் சோல் ஆல்ரெடி ஃபீல் பண்ண மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே நீ யாரு? நான் தாண்டா அண்டையிங் கிங்கு. இந்த டிராகன் ஐலாண்டில் கிங்குனா அது நான் மட்டும் தாண்டா. கடைசியா எனக்கு இருக்கிற நம்பிக்கை இவன் மட்டும்தான். இவன் அந்த டெவிலை சப்ரஸ் பண்ணுவான் தான் நான் நம்புறேன். நம்ம டெவில் பைபிள்லையோ, நீ யாருன்னு ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, என்னுடைய பிளானை வெற்றி அடைஞ்சிருச்சு, நான் இந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. என்னுடைய இடத்துக்குள்ளார வந்து என்னைய தொல்லை பண்றவனுங்க செத்து தாண்டா போகணும். அடடா, இது வேற இடிஞ்சு விழ போதாட்டங்க. இது நான் சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சாகணும். உன்னை என்னுடைய நெருப்புக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை சாவடிக்கிறேன்டா. என்ன இவனுடைய வாய்ஸ் டெக்னிக் சவுண்ட் எல்லாம் ஆல்ரெடி கேட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு.
மயிலாடு உங்களுடைய சப்பார்டினேட் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். நான் உன்னை எதிர்பார்க்கல, அதனால நீ லேட்டா வந்தெல்லாம் சொல்ல முடியாது. என்ன டெத் சிட்டியா அப்படின்னா அதுதான் அந்த டெவில் அப்புறம் அண்டையும் கிங்கா. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த இடம் டிஃப்ரெண்டா இருக்கே. எல்லாத்தோடைய முடிவுலயும் ஃப்ரெண்டுன்னு நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். ஆனா சாவ ஓரம் தள்ளிட்டு நம்ம எதிர்த்து சண்டை போடுவோம். என்ன இது எல்லாம் என்னுடைய நினைவுகள். ஆனா இது எப்படி என்னுடைய மைண்டு உள்ளார வந்துச்சு? உண்மையிலே நான் யாரு? என்னுடைய நண்பா, எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ உன்னுடைய டர்ன். அப்படின்னா இல்லூஷனை உருவாக்கி அண்டையும் கிங்கோடைய மெமரியை திரும்ப வர வைக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பானோ. ஆனால் என்னுடைய மெமரி எல்லாத்தையும் எட்டர்னல் சைலன்ஸ் மூலிமா சீல் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ டார்க்னஸ் ஆனது, எவ்வளோ இல்லூஷன் ஆனதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் இதுக்காக நீ என்ன இந்த உலகத்தில் எழுப்பி விட்ட. அப்போ நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக முடிஞ்சிருந்தாலும் நம்ம 2 பேரும் அதை எதிர்த்தோம். இல்லை என்ன எதிர்த்தோமா? உன் கூட இருந்ததுனால தாண்டா இப்போ நான் பாதி செத்து போயும் பாதி உயிரோடையும் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன். நீயும் நானும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்க முடியாது. தேவையில்லாம எனக்கு பின்னாடி வந்துட்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்க அதன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறான். சரி, நீ இந்த இடத்துல இருந்து கிளம்புடான்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோவோ ஒன்றும் புரியாம என்னன்னு கேட்க, அதுக்கு டெவில் பைபிளையோ நான் பாஸ்ட் லைஃப் அப்புறம் ஃபியூச்சரையும் பார்த்துட்டேன். அதனால எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீ இப்ப ஃப்ரீ ஆயிட்ட, அதனால நீ இங்க இருந்து கிளம்பலாம். ஒரு நிமிஷம் இரு, என்ன முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்பவே அவன் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறான். திரும்பவும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு போக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். என்ன பிரதர் எக்ஷூச்சன், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அந்த டெவில் என்ன ஆனா அது பெரிய கதைடா. ஆனா இதுக்கப்புறம் அந்த டெவில் மத்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நம்மளுக்கு இப்ப டிராகன் கிங் வேணும். அப்பதான் நம்மளால அந்த டிவைன் ஷிப்பை சமன் பண்ண முடியும். ஆனா லாஸ்டா தேவைப்படுற அந்த டிராகன் கிங் இப்ப தப்பிச்சு போயிடுச்சு. என்னால அதை பிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம ஹோலி டிராகன் ஆஃப் லைட்டும் சில நேரத்துல அதை பாதுகாக்கும். அது பெரிய பிரச்சனையா நம்மளுக்கு கொடுக்கும். என்ன ஹோலி டிராகன் ஆஃப் லைட்டா? அது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். வா நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பெரிய டிராகன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறான். அந்த பெரிய டிராகனும் அவனுங்களை பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. யக்ஷுசன், இந்த டிராகன் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடலாமா? இருன்னு கையா காட்டிட்டு, டிவைனிட்டி இருக்கிற டிராகன் ஆன உனக்கு கண்டிப்பா அந்த 9 டிராகன் சம்மனிங் ஆன்சிஸ்டர் டிராகன் ஷிப்பை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி எங்க கிட்ட 8 டிராகன் கிங்குங்க இருக்கு. இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிராகன் கிங்க எங்க கிட்ட உன்னால ஒப்படைக்க முடியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, அதுங்கள நாங்க பத்திரமா பார்த்துப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஒரு டிராகன் வரவும் அது மேல பாசத்தை பொழிய ஆரம்பிச்சிருது. அப்புறம் என்ன திரும்ப நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எல்டர், நாங்க ஈவில் டிராகன் கிங்க கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப நல்லது, நம்மளுக்கு கடைசியா இன்னும் ஒரு டிராகன் மட்டும் தான் வேணும். நாளைக்கு தான் அந்த 7 ஸ்டார் என்லைட்மெண்ட் ஃபார்மேஷன் உருவாக போது. நம்மளுக்கு அந்த லாஸ்ட் டிராகன் கிங் கிடைக்கலன்னா நம்ம இன்னும் 30 இயர்ஸ்க்கு வெயிட் பண்ணி ஆகணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ அந்த யக்ஷுசனை தான் நம்பி இருக்கு. பிரதர் எக்ஷோச்சான், என்னால் இந்த மேகத்தை உணர முடியுது. இந்த ஃபீலிங் ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி, நம்ம இப்ப வில்லேஜுக்கு எந்த சைடு போகணும்? நம்ம இப்ப வெஸ்ட் சைடு போகணும்னு சொல்ல அந்த டிராகனும் அப்படியே அந்த சைடை நோக்கி போக ஆரம்பிச்சிருது. அதை பாத்தீங்களா, நம்ம இப்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு வருஷம் கிட்ட நான் இந்த டிராகன் ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இந்த இடத்த விட்டு வெளியில போக முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அட, ஜெயிண்ட் டிராகன் வந்துருச்சு, சீக்கிரமா உதவிக்கு ஆட்களை கூப்பிடுங்க. அடே, என்னப்பா வருதுரா? அவனுங்களோ எச்சரிக்கிற விதமா அந்த ஊத ஆரம்பிச்சானுங்க. பெரிய டிராகன் ஒண்ணு வந்துருச்சு, சீக்கிரமா போயிட்டு மறைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கா. பாட்டி மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா என்ன ஹோலி டிராகன் ஆஃப் லைட்டா? அதுக்கு மேல யாரோ நின்னுட்டு இருக்காங்களே, என்னது அது? எக்ஷுசான் தானேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளாரையே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நல்ல வேலை இவன் திரும்ப வந்துட்டான். அதுவும் அப்படியே அந்த இடத்துல இறங்கிட்டு பயங்கரமா கத்தமும், நம்ம குண்டு பயவுலையோ வெயிட் பண்ணுங்க யாரும் அட்டாக் பண்ணாதீங்க, இந்த டிராகன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு
உங்களுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. என்ன? ஆமா, நீங்க யாரும் பயப்படாதீங்க. அப்படியே நம்ம ஹீரோவோ கீழே இறங்கி வந்துட்டு நாங்க லாஸ்ட் டிராகன் கிங்கையும் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்ல அப்படியே அந்த குட்டி டிராகன் கிங்கும் வந்து எட்டி பார்க்கவும் என்ன டிராகன் கிங்கா? இதுதான் அந்த லாஸ்ட் டிராகன் கிங்கு. இந்த டிராகனுங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு இந்த ஃபார்பிடியன் ஐலாண்டில் இந்த டிராகன் கிங்குங்களால் நல்லா வளர முடியாதுன்னு. அதனால நம்ம இந்த டிராகன் கிங்குங்களை நம்மளுடைய இடத்துக்கே கூட்டுக்கிட்டு போயிட்டு இந்த டிராகனுங்களை நல்ல முறையெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த பெரிய டிராகனும் போன்ற மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்க. மற்ற டிராகனுங்களை பார்த்து அது லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிருது. ஆனால் சைடில் நின்றுக்கிட்டு இருந்த பொண்ணை பார்த்து அதோடைய மாஸ்டராக தேர்ந்தெடுத்துருது. கூட இருக்கிறவங்களும் என்ன இந்த லிட்டில் டிராகன் அதோடைய மாஸ்டரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கா, இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. என்ன இதெல்லாம் பறக்க கூட முடியுமா? நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு சப்போர்ட்டா எப்பயும் நான் உன் கூட இருப்பேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, அது ஒரு நல்ல பார்ட்னரை தான் சூஸ் பண்ணி இருக்கு. அப்படியே அவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு ஓடி வரவும் நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல கேக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓனா பயபுல வந்து ஹீரோ மேல உக்காந்துக்குது. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னுடைய ட்ரெஷர் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. அவளோ அது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இமிடியேட்டா போயிட்டு ஐலாண்ட்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு நம்ம ஆன்செஸ்டர் டிராகன் ஷிப்பை சமன் பண்ண போறோன்னு. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு பலனா இப்போ நம்ம கிட்ட அந்த 9 ஹெட்டட் கேம்பேனியன் டிராகன் கிங்குங்க இருக்கு. இதுங்களை பயன்படுத்தி நம்ம ஆன்சிஸ்டருங்களுடைய ரெக்கார்டு படி இப்போ நம்ம அந்த டிராகன் ஷிப்பை சமன் பண்ணி இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்து நம்ம கான்டினென்ட்டுக்கு போய் சேர்ந்துருவோம்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அதில் யாரோ ஒருத்தர் ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு போக போறோன்னு சொல்றாங்க. அவரும் சைலண்டா நின்றுட்டு இருக்க. அவன் என்னவோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். யக்ஷு, நீ டிராகன் எக்கோடைய எசன்ஸ் அப்சர்வ் பண்ணதுனால உன்னுடைய உடம்புல இப்போ டிராகன் எசன்ஸ் இருக்கு. அதனால இதுதான் நம்மளுடைய கடைசி ஸ்டெப். உன்னுடைய டிராகன் எனர்ஜியை பார்த்து கண்டிப்பா அந்த போட்டு இந்த இடத்துக்கு வரும்டா. நம்ம ஹீரோவா அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்க. லியூரியானோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீனியஸுங்களுக்கு இப்ப லோவர் வேர்ல்டுல இருந்து வந்தா இவன் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த ஐலாண்டை விட்டு நம்மளால வெளியில போக முடியுமா அப்படின்னு எல்லாரும் சந்தேகத்தோட பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ டைம் வரப்போது டியான்சிக்யூ ட்ரைனிங் ட்ரூ எசன்ஸ் எக்ஸ்பிளனியன் ஸ்க்ரால்னு சொல்ல அப்படியே 5 claved golden body 9 previous தோட்டமா. ஆன்சிஸ்டர் டிராகனுடைய எசன்ஸ் ஆனால் 1000 வருஷங்களா டிராகன் கிளானுக்கு ஆன்சிஸ்டர் டிராகன் கிடையாது. இந்த எசன்ஸ் வரதை வச்சு பார்த்தா இந்த ஆன்சிஸ்டர் டிராகன் ஐலாண்டில் தான் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். 7 ஸ்டார்ஸ் வெளியில் வந்துருச்சு. டிராகன் விழித்தெழுந்து இந்த அபிஸில் இருக்கக்கூடிய உலகத்தை திரும்ப வர வைக்கணும்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஸ்பெல்ல சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா அந்த டிராகனுடைய எசன்ஸா பரவ ஆரம்பிச்சிருது. எல்லாரும் அங்க கொஞ்சம் பாருங்க. இதுதான் அந்த ஆன்செஸ்டர் டிராகன் டிவைன் ஷிப்பான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த காடஸும் அதே பார்த்துட்டு இருக்க. இது ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த ஷிப் இங்க வந்துருச்சு, இப்ப நம்மளால வீட்டுக்கு போக முடியும்னு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. மத்தவங்களும் அந்த போட்டியா பார்த்துட்டு இருக்க. நம்ம தாத்தா மட்டும் கொஞ்சம் வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம மூதாதையர்களுடைய அருளால நம்மளுக்கு ஃபைனலா இந்த நாளுல நம்மளுக்கு இந்த ஷிப்பு கிடைச்சிருக்கு. இது மூலியமா நம்ம திரும்ப கான்டினென்ட்டுக்கு போக முடியும். சீனியர் பிரதர், நம்ம இப்ப திரும்ப போக போறோம்.
நம்ம ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப இந்த ஷிப் இங்க வந்துருச்சு. வாங்க நம்ம கிளம்பலான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. வாங்கடா போலாம். நம்ம ஒரு வழியா இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்து போக போறோம்னு அவனுங்க பேசிக்கிட்டு இருக்க. யாரோ ஒருத்தர் நம்ம இந்த டிராகன் ஐலாண்டை விட்டு போக போறோம். நம்ம கான்டினென்ட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். எல்லாரும் அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணும் இப்ப நம்ம ஃபைனலா வீட்டுக்கு திரும்ப போக போறோம்னு சொல்லிட்டு இருக்க. மத்தவனுங்களும் நம்ம பல மாசங்களா இந்த இடத்துல தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் நம்மளுக்கு பல ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் அந்த போட்டுல ஏறதுக்காக வந்துட்டு இருக்க. நம்ம பயப்பிள்ளைங்க என்னடானா அடுத்ததா நீ என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்க. நீங்க ஏன் என்னுடைய வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போக கூடாது? வாங்கான என்னால உங்களுடைய இடத்துக்கு வர முடியாது. அதனால நீ உன் கூட எக்ஸுச்சான கூட்டிக்கிட்டு போ. நீங்க கூட்டிக்கிட்டு போக போற இடம் உண்மையிலேயே நல்லா இருக்குமா? கண்டிப்பா அது ரொம்ப நல்லா இருக்கும். பிரதர் எக்ஸு ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னடா உன்னுடைய பேச்சுல கொஞ்சம் மாற்றம் தெரியுது. பிரதர் எக்ஸு உங்க கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு பல விஷயங்கள் புரிய வந்துருச்சு. இப்போ என்னுடைய மைண்டும் கிளியர் ஆயிடுச்சு. நான் அன்னைக்கு ஆக்சிடென்ட்டா டெமிகார்டு பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டாகணும். அது என்னன்றத சொல்லுடா. நான் சுதந்திரமா இருக்கிறதுக்காக எதை வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். அதனால நீங்க என்னை ஏத்துக்கோங்க. என்னால முடியாதுரா. இதுக்கப்புறம் என்னுடைய விஷயத்துலயும் தலையிடாதீங்க. பிரதர் எக்ஸ் ஒரு நிமிஷம் அட்லீஸ்ட் நீங்க செத்து போகாம உயிரோட வாச்சு இருங்க. இந்த போட்டு இந்த வேகத்திலே போய்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னும் 7 நாட்களுக்குள்ளார அந்த கான்டினென்ட்டை நம்மளால அடைஞ்சிட முடியும். இதுக்கு முன்னாடி இவங்க வந்தப்ப நம்மளால இவளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தா. ஆனா இப்ப பாருன்னு சொல்லிட்டு இருக்கு. அவளே அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம திரும்ப கான்டினென்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இம்மார்டல் செக்டர்ல இருந்து உன்னை எதிர்த்து யாரும் பழி வாங்குறதுக்காக வரமாட்டாங்க. அப்புறம் என்னால முடிஞ்ச உதவியை பண்ணி உன்னை திரும்ப ஜெய்ஸ்வாக்கே அனுப்பிடுறேன். இந்த பதில தான் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்ன நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுடைய சக்தியை பயன்படுத்திட்டு நீ இந்த இடத்துல இருந்து நிம்மதியா போக முடியாதுரா அங்கிள் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்க. பிரதர் ஆக்ஷன் குண்டு பைபிள சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த தாத்தாவோ இது உன்னை நேரா டெசன்ட் ஐலாண்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு விடும். இதுக்கப்புறம் நீ அந்த இடத்துல உன்னுடைய வாழ்நாள் முழுக்க இருந்து செத்து போடான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம கெக்காதோடைய சக்தியை பயன்படுத்தி அவனையும் கூடவே இழுத்துக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோவோ அந்த கெலட்டு பைபிள்ல நீ அந்த ஐலாண்ட்ல கடந்து சாவுடான்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். இப்போ எப்படி நான் திரும்ப அந்த இம்மார்டல் கான்டினென்ட்டுக்கு போவேன்? அப்புறம் எப்படி என்னுடைய வீட்டுக்கு நான் போவேன்? அந்த கப்பல் இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. அங்கே நின்றுட்டு இருக்கிறது அந்த பையன் தானேன்னு சொல்லிட்டு அவனுடைய சக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அடிச்சிடறான். இதுக்கு முன்னாடி நீ பண்ண காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் உன்னை உயிரோட இந்த இடத்துல விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சான். ஆனா என்னையும் இந்த ஐலாண்டுக்கு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டீங்கல்ல, உன்னை நான் இப்ப சும்மா விட மாட்டேன்டா. அங்கிள் ஒரு நிமிஷம் நில்லுங்க. எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பவே டக்குன்னு அவளுடைய கைத்தை பிடிச்சிட்டு ஒரு இம்மார்டலா இருந்துகிட்டு அவங்கிட்ட தோத்து போயிட்டு அவனுடைய அடிமையா இருக்க. உனக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? உன்னால நம்மளுடைய இம்மார்டலிட்டிய பார்த்து மத்தவங்க சிரிக்கணுமா? உன்னுடைய சீனியர் பிரதர் சிஸ்டருங்களுக்கு நீ பெரிய அவமானம். அங்கிள் என்ன விடுங்க. நான் இந்த ஐலாண்ட்ல ரொம்ப தனிமையில இருந்தேன். எதிர்த்து வந்த எல்லாரையும் தோக்கடிச்சுக்கிட்டு டிராகனுங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வீட்டுக்கு திரும்பி போய் எனக்கு பிடிச்சவங்களை பார்க்கலான்னு நினைச்சத நீ கெடுத்துட்ட. என்னுடைய நம்பிக்கை இப்போ போயிடுச்சு. அதனால நான் உன்னுடைய உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன்டா. இவனுடைய ட்ரூ எனர்ஜி அவனுடைய போனு கூட சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சீக்வன்ஸாக மாறிட்டு இருக்கு. ஆனால் என்னுடையதை விட இவனுடையது இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது கிடையாது. இப்போ என்னுடைய முழு சக்தியை நான் காட்டுறேன். டிராகன் ஐலாண்டுக்குள்ளார இருக்கிறப்ப என்னுடைய முழு சக்தியை என்னால் காட்ட முடியாது. ஆனால் ரிலிம் ஆஃப் ஹைடிங்கை பயன்படுத்தி என்னுடைய சக்தியை நான் கம்ப்ரஸ் பண்ணிடுவேன். ஒருவேளை நானே செத்து போகிறதா இருந்தாலும் கூட ஒன்னையும் நான் சாவடிச்சு கூட்டிக்கிட்டு தாண்டா போவேன்.
நீ உன்னுடைய சக்தியை ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்க. இதை உன்னால எவ்வளவு நேரத்துக்கு சமாளிக்க முடியுதுன்னு நானும் பாக்குறேன். தெரியாத்தனமா இந்த உலகத்து உள்ளார வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீ என்ன எப்பயும் காப்பாற்றணும்னு தான் நினைச்சிட்டு இருக்க. யான் குஞ்சாங்க. ஆனா நானு உனக்கு கடன் பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த வயசான ஆளு எங்க போனான்னு நம்ம ஸ்கெலட்டன் கேட்க, அத நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்துட்டேன். வாங்க நம்ம இங்கிருந்து போலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவள கண்டுக்காம அங்கிருந்து போகவும் அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆக ஆரம்பிச்சிருது. யக்ஷுச்சன் என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒருத்தனை சாவடிக்கணும்னு நினைச்சேனே தவிர உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும் நீ காரணம் இல்லாம இப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நானும் உன்ன மாதிரி இந்த டிராகன் ஐலாண்ட்ல தான் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்காக நீ என்ன காப்பாத்தினா உன்னை காப்பாத்தினு சொல்ல வரையான்னு சொல்லிட்டு அந்த சோடை தூக்கி அவளை நோக்கி போட்டாராம். அதுவும் ஜஸ்ட் மிஸ்டர்ல நின்றுட்டு இருக்க. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ண வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா நீ உயிரோட இருந்த ஒரே காரணத்தினால தான் நான் இங்க இப்ப மாட்டிட்டு இருக்கேன். இன்னும் 100 வருஷம் வரைக்கும் நான் இந்த ஐலாண்டுல தான் கடந்து சாவணுமா? இப்ப சொல்லு, நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேனா? நான் வேணும்னா உன்னை சாவடிச்சிடறான்ற மாதிரி அந்த சோடா அவ கைத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு போவ. அப்ப அப்படியே உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓலி ட்ரீயை கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட கொடு. அதுக்கு எக்ஸ்சேஞ்சா நான் அந்த கிங்ஷிப்பை இந்த இடத்துக்கு வர வைக்கிறேன். அது மூலியமா நீங்க இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்து போக முடியும். என்ன கிங்ஷிப்பு டிராகன் ஐலாண்டை விட்டு போக முடியுமா? நான் உன்னை எதுக்காகடா நம்பணும்? நான் எதையும் உன்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ என்னென்னவோ எனக்காக பண்ண. ஒன்னாலதான் என்னுடைய நினைவுகள் எல்லாம் திரும்ப ஞாபகம் வந்துச்சு. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா அந்த போட்டை வர வைக்கணும்னா நம்மளுக்கு டிராகன் கிங்குங்க வேணும்ல. அதனால தானே நீயும் அந்த ஷிப்பை கிங் ஷிப்னு சொல்ற. என்னுடைய மெத்தட் எல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ வெறும் டிரான்சிஷன் ரிலிமில் தான் இருக்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆன்சிஸ்டர் டிராகன் ஷிப் மாதிரியே தான் இந்த கிங் ஷிப்பும் இருக்கும். இதை ஏன்ஷியன்ட் டிவைன் ஷிப்னு சொல்லுவாங்க. இது மூலியமாவும் நீங்க இந்த இடத்துல இருந்து வெளியில போக முடியும். ஆனா அதை எல்லாத்தையும் சமன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த 3 அன்டெத் ஸ்பிரிட்டுங்களுடைய உதவி வேணும். இந்த ஓலி கிளாத் அப்புறம் இன் எனர்ஜியை இதுங்க ரிஃபைன் பண்ணி ஆகணும். என்ன இது ஒரு ஓலி கிளாத்தா? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. உடனே இதை நீ தான் ஸ்டெபிலைஸா வச்சுக்கணும். இது மூலியமா நான் அந்த ஷிப்பை சமன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ தான் இதை பத்திரமா பார்த்துக்கணும். நீ போயிட்டு நான் என்ன ஃபார்மேஷனை சரி பண்ணிட்டு வா. அதுக்கப்புறமா இந்த யவனியத்தோடைய சக்தியை பயன்படுத்தி நம்ம சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி லார்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த டிவைன் வெப்பனை எடுத்துக்கிட்டு போக போறோமா? அவருடைய கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய வெப்பன் இந்த இடத்துல தான் இருக்கிறதா அவன் சொன்னானே. இது நம்ம அன்னைக்கு பார்த்த அந்த லிட்டில் டிராகன் தானே. ஆனா இது இன்னும் உயிரோட தான் இருக்கா? அந்த டெவில் சொன்னது கண்டிப்பா இந்த வெப்பனா தான் இருக்கணும். இந்த டிராகன் சோல் எல்லாம் அந்த ஸ்வாட் சோலு கூட மெச்சா இருக்கா? எனக்கு வேற வழி இல்லை. இதுங்களுடைய கதையை நான் முடிச்சுதாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுங்களுடைய கதை எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டு இருக்க. அப்படியே வந்து அந்த சோடை எடுக்க ட்ரை பண்ணேன். என்னடா இந்த சோடை இந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுங்களை பாதுகாத்துக்கிட்டு இருந்த சோல் எல்லாத்தையும் தான் அழிச்சிட்டனே. அப்புறம் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு? எனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய ஓல்டு மாஸ்டர் அளவுக்கு நான் ஒன்னும் பவர்ஃபுல்லானவன் கிடையாது. ஆனா நீ இப்ப இதை விட்டு வெளியில வந்தாதான் உன்னால இந்த உலகத்தை பார்க்க முடியும். மற்ற எனிமைகளையும் சாவடிக்க முடியும். இந்த
ஸ்வாடுக்கே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு கொடுத்துருக்காருன்னா அந்த ஓல்டு மேனை கண்டிப்பா ஜிச்சுவாவை சேர்ந்தா ஸ்ட்ராங்கான ஒருத்தராக தான் இருப்பாரு. அந்த டிராகன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம கெக்க அதே பார்த்துட்டு இருக்க, என்ன அந்த டிராகனை நம்ம கூட கூட்டிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறியா? சரிவா, டிராகன், நாங்க இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்து போக போறோம், நீயும் எங்க கூட வரியா? எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த லிட்டில் டிராகனை சேலஞ்ச் பண்ணணும்னு தானே விரும்புற. ஆனா அந்த டிராகன் ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்ட்ல இருந்த மத்த லிட்டில் டிராகனுங்களும் கிளம்பி போயிடுச்சு. நீ எங்க கூட வந்தனா அந்த கான்டினென்ட்டுக்கு போலாம், அந்த இடத்துல நீ அவங்கள சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அதுவும் சரின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருது. நம்ம கேட்க ஒரே குஷி ஆயிடுது. என்னுடைய உடம்பு முழுமையாக ரெக்கவர் ஆயிடுச்சு, அதனால் இந்த 1 லிட்டர் நீயே வச்சுக்கோ. மற்ற டிராகன் கிங்குங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுச்சு. இந்த டிராகன் கிங்கையும் வாங்கூடிய கூட்டிக்கிட்டு போகிறது தான் நல்லது. சரி, நம்ம போட்டை கூப்பிட ஆரம்பிக்கலாமா? டேய் யக்ஷுச்சான், இங்க என்ன நடந்தாலும் சரி நீ தான் இங்க இருக்கிற எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். நீங்க எல்லாரும் எவனுடைய விதிமுறைகளை மீறி இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே தீருவேன். இதுக்காக எப்பயும் மக்களை குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த உலகத்துல மாட்டிக்கிட்டு நாய் வாய்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க சொல்றீங்களா? அதை என்னால செய்ய முடியாது. என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு ஒன்ன நாங்க சாவடிக்காம விட மாட்டோம். யக்ஷோ, அது எவன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய எவன்லி தாவோ, சீக்கிரமா அதோடைய கதையை முடிச்சிருன்னு நம்ம டெவில் சொல்ல, நம்ம ஹீரோவா அந்த சோட கிட்ட இதுக்கு முன்னாடி நீ பல சண்டைகளை சந்திச்சிருக்க, இன்னைக்கு இந்த எவன் தாவோடைய கதையை முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சாராம். அதோடைய புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டோன் என்னுடைய அட்டாக்கை சமாளிக்க கொஞ்சம் உதவியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அதுதான் அதோடைய வீக்னஸாக இருக்கும். என்னடா நீ எவனையே அவமதிக்கிறியா? அது கிட்ட போனாலே அந்த ஸ்டோன்ல இருந்து வெளிச்சத்தை வர வச்சு என்ன தள்ளி விடுறதுலயே குறிக்கோளா இருக்கு. கேட்க லிட்டில் டிராகன், அதை சமாளிக்க எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சு. அதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு வேணும். நீங்க விடாம உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அதை தாக்கிக்கிட்டே இருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன இந்த யான் பேன் ப்ரோக் ஆகிக்கிட்டு இருக்கு. டெத் கால் லைஃப் ஈவில் கோஸ்ட் கிங். எலும்பால உருவான போட்டு மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஷிப்பு திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய சக்தியை பயன்படுத்தி அவங்கள போட்டில் அனுப்பிடுறான். பார்த்தா அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக சில கோஸ்ட்டுங்க வர திடீர்னு அந்த இடத்துல ஒரு கொடியை நட்டுட்டு, இது கோஸ்ட் ரேஞ்சு ஈவில் ஷிப்பு, இத சுத்தி எப்பயும் சில கோஸ்ட்டுங்க வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது எல்லாம் வராம தடுக்கிற விதமா இந்த கொடி உங்களை பாதுகாக்கும். ஜீஸ்வால இருந்த சிசுரின் இறந்து போயிட்டாரா? அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அவர் இன்னும் இறந்து போய் இருக்க மாட்டாரு. சரி, நீங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டை அங்கிருந்து தள்ளி விட்டாராம். ஆனா நான் இன்னும் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். உண்மையிலேயே நீ யாரு? ரெயின்போ சோல்ஜர். இவன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கான். சீக்கிரமா நீ வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும்டா. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் தனிமையில இருக்க மாட்டோம். நம்ம இந்த இடத்த தாண்ட போறோம். அப்படின்னா இன்னும் 3 நாள்ல அந்த கான்டினென்ட்டுக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம் தான் நினைக்கிறேன். நீ திரும்ப எட்டர்னல் கான்டினென்ட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? காடஸ் வந்து அந்த கான்டினென்ட்ல இருந்து ஜீசுவாக்கு போறதுக்கு எதனா ஒரு வழி இருக்கும், அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல் தான் லோவர் ரிலிம்ல இருக்கக்கூடிய எல்லாரோடைய மிகப்பெரிய கனவு. அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காக திரும்ப அந்த லோவர் வேர்ல்டுக்கு போகணும்னு நினைக்கிற? நம்ம ஹீரோவும் அந்த கயிறை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, ஏன்னா எனக்கு முக்கியமான சில பேரை நான் பார்த்துக்க வேண்டியது இருக்கு, அதனால நான் திரும்ப இங்க இருந்து போக தான் போறேன். ஆனா
இங்கிருந்து உன்னால போக முடியுமான்னு நிஜமா எனக்கு தெரியல. ஒருவேளை காடஸ் நான் இப்போதைக்கு நிம்மதியா இருக்கணும்னு பொய் சொல்லியிருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல திரும்பி போறதுக்கு நானே ஒரு புதிய வழியை கண்டுபிடிப்பேன். நம்ம எட்டர்னல் லைஃப் ஆஃப் கான்டினென்ட்டுக்கு கிட்ட வந்துட்டோம்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவ நம்ம ஹீரோவை பார்க்க அவளுக்கு என்னென்னவோ இல்யூஷனுங்க தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால உனக்கு உண்மையான வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல் எப்படி இருக்கும், அதோடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நீ என்னை காப்பாத்திருக்க, அதுக்கு திரும்ப இந்த உதவியை நான் உனக்கு பண்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. இதை பண்ணா மட்டும்தான் உன்னால இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும். என்னுடைய பேரு யான் குயிங் சங். நான் உனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு கடனும் பட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, அவளுடைய சக்தி நம்ம ஹீரோக்கு வந்துருது. இதோட சீசன் 1 முடியுதுன்னு நம்மளுக்கு கிடைச்ச வீடியோவில் போட்டிருக்கு. அதனால சீசன் 1 இதோட முடிக்கிறானுங்களா, இதுக்கப்புறம் வருமானு தெரியல. அந்த யான் குயிங் வேற அவளுடைய சக்தியை நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டா அவ உயிரோட இருப்பாளா இல்ல செத்து போயிடுவாளான்னு தெரியல. அப்படி அந்த வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டலுக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம ஹீரோ திரும்ப அவனுடைய உலகத்துக்கு போய் சேருவானா இல்லையான்றது அடுத்த வீடியோ வந்தாதான் தெரியும். ஒருவேளை அடுத்த வீடியோ வரலன்னா அடுத்த சீசன் வர வரைக்கும் நானும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டனால கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போறப்ப டக்குனு ஒரு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.